வணக்கம். தயா மீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சிங்கப்பூரில் அமைந்துள்ள இன்னொரு புனித ஆலயத்தை பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு சிறிய தீவு நாடு. இங்கு நவீன வாழ்க்கை முறையும் ஆழமான பாரம்பரியங்களும் ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. இந்தியர்களின் பக்தியை வெளிப்படுத்தும் அற்புதமான இந்து கோவில்கள் இங்கிருக்கின்றன. ஆன்மீக இடங்களை தாண்டியும் சிங்கப்பூர் தனது தூய்மை, பாதுகாப்பு, சுலபமான போக்குவரத்து மற்றும் மெரினா பே சாண்ட்ஸ், கார்டன்ஸ் பை த பே, சென்டோசா போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களுக்காகவும் புகழ் பெற்றது. சீனர்கள், மலாயர்கள், இந்தியர்கள் மற்றும் பலர் இணைந்து வாழும் கலாச்சார சங்கமம் சிங்கப்பூரை தனித்துவமாக்குகிறது. சிங்கப்பூரின் சலசலப்பான லிட்டில் இந்தியா இதயத்தில் சரங்கோன் சாலையின் முகவரியில் மிக பழமையானதும் பிரசித்தமானதும் ஆன ஒரு தெய்வீக ஆலயம் உயர்ந்து நிற்கிறது. ஸ்ரீ வீரமகாளியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் பக்தி, பாரம்பரியம், ஆன்மீகம் அனைத்தையும் ஒன்றாக கொண்டு நவீன நகரத்தின் நடுவில் தெய்வீக ஒளியை பரப்பி வருகிறது. அதன் வரலாறு, வழிபாட்டு முறைகள், ஆன்மீக சிறப்புகள் ஆகியவற்றை நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். சக்தியின் கொடிய வடிவமான காளி அம்மனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் ஒரு வழிபாட்டு இடமல்ல, அது சிங்கப்பூரில் இந்திய குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை பயணத்தை சொல்லும் ஒரு உயிருடன் வாழும் வரலாற்று களஞ்சியம். இதன் வரலாறு 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொடங்கியது. கம்போங் கப்பூரின் சுண்ணாம்பு குழிகளில் உழைத்த தமிழ் தொழிலாளர்கள் 1855ஆம் ஆண்டு ஒரு சிறிய சன்னதி கட்டினர். அவர்கள் இதை சுண்ணாம்பு கம்பம் கோவில் என்று அழைத்தனர். தாயகம் விட்டு தூரத்தில், அறிமுகமில்லாத நிலத்தில் காளியம்மன் அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தார். இந்த சிறிய சன்னதி நம்பிக்கை, ஒன்றுபாடு, தாங்கும் மனப்பக்குவத்தின் அடையாளமாக வளர்ந்து வந்தது. 1881இல் பெங்காலி தொழிலாளர்களின் உதவியுடன் ஒரு முறையான ஆலய கட்டிடம் எழுப்பப்பட்டது. 1908இல் புதிய காளி சிலை தென்னிந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது ஆலயம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் புகலிடமாகவும் இருந்தது. குண்டுவீச்சிலிருந்து தஞ்சம் புகுந்தவர்களில் யாருக்கும் கேடு ஏதும் நேரவில்லை. இதனால்
காளியம்மன் ஆலயம் ஒரு அம்மாவின் அரண்மனை என்ற பெருமை பெற்றது. ஆலயத்தின் கட்டிடக்கலை தன்னிச்சையாகவே சிறப்பானது. தென்னிந்திய திராவிட கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோவில் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த கோபுரத்தால் மிளிர்கிறது. கோவில் மதக்களமாக மட்டுமல்லாமல் இந்திய சமூகத்தின் பண்பாட்டு இதயமாகவும் இருந்தது. சுற்றுலா பயணிகளுக்கு இது வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கலாசார சின்னம். ஆனால் பக்தர்களுக்கு இது அவர்களது உள்ளார்ந்த ஆன்மீக அரண்மனை. இன்று ஸ்ரீ வீரமகாளியம்மன் திருக்கோவில் சிங்கப்பூரின் பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. இது இந்திய சமூகத்தின் நிலைத்தன்மை, நம்பிக்கை மற்றும் கலாசார தொடர்ச்சியின் வாழும் சின்னமாக திகழ்கிறது. சிறிய சன்னதியிலிருந்து பிரமாண்ட கோவிலாக வளர்ந்த இந்த ஆலயம் 160 ஆண்டுகளுக்கும் மேலாக காளியம்மன் அருளால் காத்து வருகின்றது. இந்த கோவிலின் உண்மையான தனித்துவம் அதன் சிலைகளில்தான் இருக்கிறது. இங்குள்ள தெய்வங்கள் மிகுந்த நுணுக்கத்துடன் அழகிய வண்ணங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளதால் உயிரோடு இருப்பது போல தோன்றுகின்றன. ஒவ்வொரு முகபாவமும், ஒவ்வொரு ஆபரணமும், ஒவ்வொரு அசைவும் கூட தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. பலரும் சொல்வது, இவை வெறும் கலைச்சிலைகள் அல்ல, உயிரோடு இருக்கும் தெய்வங்கள் போலவே உணர்கிறோம். காளி அன்னை என்பது துணிவு, பாதுகாப்பு, தீயதை அழிக்கும் சக்தி ஆகியவற்றின் உருவமாக இருக்கிறார். அவளின் முன்னிலையில் நிற்கும் போது சிலைகளின் உயிரோடு இருக்கும் தோற்றம் தெய்வம் தொலைவில் இல்லை என்பதை உணர்த்துகிறது. அது இங்குதான் உள்ளது, நம்மை காக்கவும் வழிநடத்தவும். அதனால்தான் ஸ்ரீ வீரமகாளியம்மன் ஆலயம் வெறும் ஒரு வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக அனுபவம். நம்பிக்கை, பாரம்பரியம், கலை இவை ஒன்றாக இணைந்து தெய்வம் உண்மையில் உயிரோடு இருக்கிறது என்ற உணர்வை அளிக்கிறது. அதுவே இந்த ஆலயத்தின் ரகசியம். பக்திக்கு உயிர் ஊற்றும் சிலைகள். இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆதரவிற்கு எப்போதும் நன்றி. தொடர்ந்து ஆதரித்து வரவும்.